பொறுப்பானவனா இருப்பான்டா. இனிமே நம்மளும் பொறுப்பானவனா மாறி வேலை வெட்டிக்கு போகணும்டா. அவங்க அப்பாவை பார்த்தோனையும் ஐயோ சாமி எனக்கெல்லாம் கொலை நடுங்கி போச்சு. அது சரி, நீ ஏன்டா வரல? இல்லடா, எங்க அம்மா ஊர்ல திருவிழா போட்டிருக்காங்களாம்மா. அதனால எங்க அம்மாவெல்லாம் போக கூடாது, வைக்க கூடாது, காப்பு கட்டி இருக்கு, நம்ம அங்க போகணும் அப்படி இப்படின்னுச்சு. அதனால தானே வரல. இல்லைன்னா நான் வராம இருப்பேனா? அப்படியா? இருந்தாலும் நம்ம நண்பனுக்கு வந்து பக்கபலமா இருந்திருக்கணும்டா. ஏன்டா போடா. நான் என்னடா பண்ணுவேன்? நான் எங்க அம்மாட்ட 100 வாட்டி சொன்னேன், அம்மா என் நண்பம்மா போயிட்டு வந்துடுறேம்மா போயிட்டு வந்துடுறேம்மான்னு கேட்கவே இல்லை. சரி விடுடா. திருவிழா எப்பயாமா? இன்னையில இருந்து ஸ்டார்ட். இன்னையில இருந்து ஸ்டார்ட்டா? அப்ப இன்னும் போகலையா? நீ எங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு ராத்திரி தாண்டா கரகம் பண்ணிக்கிறாங்க. நாளையில இருந்தா தீர்த்த குடம், தீச்சட்டி, அன்னதானம் அப்படி இப்படின்னு எல்லாமே ஆரம்பம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லடா மச்சான். இன்னைக்கு ராத்திரிக்கு கிளம்புனா போதும்னு எங்க அம்மா. நாளைக்கு இருந்தா அங்க போதும். சரிடா சரி. அப்புறம் என்ன பண்றது? திருவிழாவை நம்ம போய் பார்த்தா ஆகணும். ஏய் மச்சான், இங்க பாருடா. வாசு வாசுவா. டேய் மச்சான். ஏய் மச்சி, வா மச்சி. மச்சான் சாரிடா, அப்பா தவறுனதுக்கு வர முடியல. வீட்ல எங்க அம்மா அனுப்பலடா. டேய், ஏதாவது அல்ல அவசரம்னா எப்பயுமே நீ இதைத்தானடா பண்ணுவ. கேட்டா எங்க அம்மா அனுப்பலன்னுவ. விடு விடு, அதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. இல்ல மச்சி, அம்மா ஊர்ல திருவிழா போட்டாங்க. விடு விடு, எதுக்கு பழச பத்தி பேசுற? விடு. என்னடா மச்சி, நீ வீட்டை விட்டே வரமாட்ட, உங்க அம்மாவுக்கு துணையா இருப்ப, இனி பொறுப்புல பையனா இருப்பேன்னு பார்த்தா இங்க வந்துட்டு இருக்க. டேய் என்னடா இப்ப மட்டும் என்ன நான் பொறுப்பு இல்லாத பையனா இருக்கேன்? பொறுப்பான பையன்தான்டா. சரிடா, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அது பாட்டுக்கு அழுதுகிட்டே கிடக்குது. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா இல்ல, அதனால அவங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். அதுவும் இல்லாம அன்பா இருக்கிறவங்கள விட கீரியும் பாம்புமா இருக்கவங்க தாண்டா உண்மையா அன்பு வச்சிருப்பாங்களாமா. எங்க அம்மா கூட வீட்டுல சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, நான் சாப்பாடாக்கி எடுத்துட்டு போறேன், போய் கொடுத்துட்டு வரேன்னு. நான் இங்க வரவும் அது என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. காலையில உங்க அம்மா டீ எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீ அங்கேயே இருந்து அம்மாவுக்கு துணையா இருக்க வேண்டியதானடா, அதுக்குள்ள என்ன அவசரம் இங்கே சுத்திக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம்டா 4 செவத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும்? எரிச்சலா இருக்கு. சும்மா எங்க அம்மா படுத்திருக்கும் போதெல்லாம் எங்க அப்பா வந்துருக்குது, எங்க அப்பாவுக்கு சோறு விட்டுறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு அது பாட்டுக்கு வளரிக்கிட்டு கிடக்குடா. பக்கத்துல இருக்க எனக்கே பயமா இருக்கு. ஐயோ, இந்த ஆளு வேற நம்மள பார்த்தாலே பிடிக்காது. ஏதோ போற போக்குல எது காட்டி விட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றதுன்ட்டு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். அப்பா தவறிட்டார்ல, அதே நினைப்பு உங்க அம்மா இருந்திருப்பாங்க. அதனால அப்படி எதுவும் கனவு எதுவும் வந்திருக்குமோ என்னவோ. அதுக்குன்னு சும்மாவா மனுஷனை போட்டு படுத்திக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு தடவை சொன்னிச்சா அதோட விட்டா சரி. சும்மா ஐயோ உங்க அப்பன் பாவண்டா, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டேனே அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா. வந்தாரு, பிறந்தாரு, வாழ்ந்தாரு, இதா போய் சேர்ந்துட்டாரு. அதுக்குன்னு அவரை நினைச்சுக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியுமா? என்னடா மச்சான் இப்படி பேசுற? வேற எப்படா பேசுவாங்க? நீயே சொல்லு பாப்போம். இந்த ஆளு உயிரோட இருக்கும்போது என்ன படாத பாடு படுத்தி எடுத்தான். இப்ப எங்க இருக்கிறான்? ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? அந்த காலத்துல பாட்டு சூப்பரா எழுதிருக்காங்கடா. அது எங்க அப்பனுக்கு தான் சரியா எழுதி வச்சிருக்காங்க. இருந்தாலும் உயிரோட இருக்கும்போது அவர் எப்படா மடைய போடுவாருன்னு சொன்னேன். இப்ப செத்ததுக்கு அப்புறம் என்னடா இப்படி பேசுற? அப்ப நேத்து எல்லாரும் முன்னாடி அழுததெல்லாம் பொய்யா? அதெல்லாம் பொய் கிடையாது, உண்மையாதான் அழுதேன். இருந்தாலும் என்னடா பண்ண சொல்ற? போயிட்டாரு, இனி என்ன கொண்டா வர முடியும்? சரிடா, நேத்தெல்லாம் மண்டை வலியாகி போச்சு. காலையில எனக்கு சரியான தலைவலி ஆகி போச்சு. ஒரு கட்டிங்க போட்டாதான் சரியா இருக்கும்னு வந்துட்டேன். வாங்கடா போலாம். என்னடா உங்க அப்பா செத்து அந்த அஸ்தியை கூட இது பண்ற, அதுக்குள்ள என்னடா அவசரம்? ஏய், ஏன்டா இவன் இப்படி பயந்தான் சொல்லி நான் அடங்கிட்டு இருக்கான்? ஓ, எங்க அப்பா ஆவிய வந்து ஒரு காட்டிடுவாருன்னு நினைக்கிறியா? டேய் அப்படிலாம் ஒன்னும் ஆகாது, வாடா. ஏய் என்னடா ரொம்ப நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? வா மச்சி, ஃபுல்லா உன் தலையிலலாம் கட்ட மாட்டேன் சரியா? 500 ரூபா சொல்லையா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் சரியா? சைடிஸ்ல இருந்து சரக்குல இருந்து எல்லாம் என்னோடது தான். வாங்கடா போவோம். ஏ மச்சி, இவன் வர மைத்தல்லடா, நீ வரியா இல்லையா?
வந்தீனா ஃப்ரீயா எல்லாம் கிடைக்கும். பொரிச்ச கோழி, அவிச்ச முட்டை, பீட்சா, பர்கர்னு என்னென்ன இருக்கோ எல்லாம். வர்றியா இல்லையா? வாரேன் மச்சி. என்னடா இவன் மனுஷன். ச்சே, நேத்துக்கு எங்க அப்பா அப்படி போயிருந்தாரு. ஐயோ, நான் அழுகுற அழுகு ஊரே திரண்டுடும். இவன் என்னடா ஒரே நாள்ல இப்படி மாதிரி பேசுறான். சீ, நான் இவளை நிமித்த முடியாதுன்னு சரியால இருக்குது. நீ எப்படி இந்த சைட்ல போறேன்னு நானும் பாக்குறேன். ஐயோ மாமா, அங்கிட்ட நவருங்க மாமா, நான் அந்த பக்கம் போறேன். நவருங்க மாமா. விட மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ? நவருங்க மாமா, நான் அந்த பக்கம் போகணும் மாமா. ஐயோ, இது என்னது? வீட்டுக்குள்ள கபடி ஆடிக்கிட்டு இருக்கான். என் நெஞ்சுக்குள்ள கபடி ஆடிடுவான் போல இருக்கே. ஐயோ அம்மா, அப்பா, நெஞ்சடிக்குது. படுபாவி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? அடே அடே, லூசு பையலே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ எம்மா, எதுக்குமா அடிச்ச? அந்த பாருங்க, அந்த பக்கம் போன மாமா விட மாட்டேங்கிறாரு. நீ போமா. ஏய், ஓடிட்டியா? இரு, இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன் பாரு. டூசு பையலே, என்னடா பொம்பளை பிள்ளை கூட ஆட்டம்? என்ன பொம்பளை பிள்ளை கூட ஆட்டம்? அடிச்சு வெளுத்து போடுவேன் பாத்துக்க. ஏமா, என்னம்மா இப்ப உனக்கு பிரச்சனை? எதுக்குமா வந்து அடிச்சிட்டு இருக்க? டேய், என்னடா பழக்கம் பழகிட்டு இருக்க நீ? இப்ப என்ன பழகுனாங்க? ஏண்டா, இன்னைக்கு நீ பேட் எடுத்துக்கிட்டு போய் பயலுகளோட தான் ஆடிட்டு திரிவ. என்னடா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அங்கங்க மழை வேற வருதா, அங்க வேற கிரவுண்ட் எல்லாமே நனைஞ்சு போச்சு. ஒன்னும் பண்ண முடியலம்மா. பயலுகெல்லாம் வந்துட்டு மேட்ச் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதான் சரி வீட்டுல உட்காந்துருந்தேன். சரி, அதான் சும்மா வம்பிழுத்துக்கிட்டு இருந்தேன் செல்விய. ஐயோ, அடி வயிற்றுல புளிய கரைச்சிருவ போல இருக்கே. படுபாவி பயலே, மத்த நாளெல்லாம் வீட்டுல இருந்தா இருக்க மாட்டான், இப்பதான் இருப்பான். எக்ஸாம் முடிஞ்சா வீட்டுல தான் இருப்பாங்க, வேற எங்க இருப்பாங்க? ஐயோ, என்னை அடி வயிற்றுல நெருப்ப கட்ட வச்சுட்டாலே இவன். சரி, அங்க உங்க அத்தை எல்லாம் காட்டுல இலை எடுக்கிறாங்களாமா, நான் டீ வச்சு தரேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சரி. ஐயோ அப்பா, இவனை அனுப்புறதுக்குள்ள எனக்கு பெரும்பாடாயிரும் போல இருக்கே. செல்வி, கிளம்பு, டீ எடுத்துட்டு போவோம் காட்டுக்கு. சரி மாமா. ஐயோ, நம்ம ஒண்ணு நினைச்சா அவன் ஒண்ணு நினைக்கிறானே. படுபாவி பய. சரோசா, அத்தாடி விளக்குல வர அணைஞ்சு போய் கிடக்குது. இவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க. சரோசா, வா சிம்ரனு வா. என்ன அடி பண்ணிக்கிட்டு இருக்கிறவ? என்ன பண்ண நானு? என்ன போட்டோவுக்கு முன்னாடி விளக்கு பத்த வைக்கணும்ன்றது தெரியாதா? இப்படி விளக்கு அணைஞ்சு போய் கிடக்குது, நீ பாட்டுக்கு படுத்து கிடக்குறவ. முதல்ல தீப்பெட்டி எடுத்துட்டு வந்து விளக்க பத்த வை. ஐயோ, நான் கவனிக்கலையே. எடுத்துக்கிட்டு வரேன். என்ன போ. நான் கவனிக்கல சிம்ரனு, கவனிச்சிருந்தா பத்த வச்சிருப்பேன். சரி சரி, அவர் போயிட்டாரு, அது கவலைத்தான். அதுக்குன்னு இப்படியே முடங்கி கிடந்தா சரியா போயிருமா? எங்க அவன் பையன்? நான் அந்த பந்தலுக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் காசு கொடுக்கணும்ல, அதான் போயிருக்கான். ஓ சரி சரி, இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்போட இருந்தா சரிதான். அதான் எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சரி விடு விடு, அவனுக்கும் இந்த டைம்ல தான் பொறுப்பு வரணும்னு இருக்குதோ என்னவோ. இத்தனை நாள் வரைக்கும் நீ ஒரு வேலை சொன்னாலும் செய்ய மாட்டான். இப்ப அவனே முழுமையா போய் எல்லாம் பண்றேன் வைக்கிறேன்றான்ல, இதெல்லாம் பெரிய விஷயம்தான் போ. அதாம்மா, சரி அவனும் பொறுப்போட இருக்கட்டும்னு விட்டுட்டேன். சரி, சோறு எடுத்துட்டு வந்திருக்கேன், இரு தட்டுல போட்டு வரேன், சாப்பிடுவேன். உனக்கு எதுக்கு சிம்ரன்னு சிரமம்? இதுல என்னடி இருக்குது சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு நான் தனியாவா உழவு சாக்குறேன். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு பிடிச்சோறு. என்னமோ உனக்கு தனியாக உழவ சாக்கிற மாதிரி தான் சொல்கிற சிரமம்னு. நானாக இருந்தால் கூட செய்ய மாட்டேன். ஆனால் அந்த மனுஷன் போகும்போது நல்ல சொந்தத்தெல்லாம் எனக்காக சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. இந்தா சாப்பிடு. எனக்கு பசியே இல்லைம்மா. சும்மா பசி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. அது எப்படி ஒரு மனுஷனுக்கு பசியே இல்லாமல் இருக்கும்? சும்மா அதையே நினச்சிக்கிட்டு நீ முதல்ல ஒழுங்கா சாப்பிடு, வயிற்றுக்கு சாப்பிடு நேரத்துக்கு. பசி இல்லைன்றதுன்னு வச்சுக்க, அடி வெளுத்து போடுவேன் சொல்லிட்டேன். முதல்ல எடுத்து சாப்பிடு முதல்ல. ஐயோ சொன்னா கேளு, எந்தெந்த விஷயத்துல வேணாலும் கேட்பேன், இதுல எல்லாம் கேட்க மாட்டேன். சாப்பிடுன்னா சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டுட்டு இந்த தோட்டத்துக்கு கிளம்பிட்டேன். வேலை இருக்குது, இந்த நேத்தெல்லாம் மழை வேற வந்திருக்குல்ல, அதான் சரி அங்கிட்ட போய் என்ன எதுவும் ஏரோட்டி விட முடியுமா அப்படின்னு போய் பார்ப்போம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் கிளம்புவோன்னு பார்த்தேன். சரி உனக்கு சாப்பாடை கொடுத்துட்டு போவோமே தான் வந்தேன். காட்டிலேயே அங்கே வெங்காயம் எல்லாம் போட்டோம். அது என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நேரத்துக்கு அழுகி போயிருக்கோம். நான் வேணா ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். ஆள் யாரும் இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போய் வேணா பறிச்சு போடவா? போட்டா கூட பரவாயில்லதான்.
என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல எனக்கு. வீட்டுக்குள்ளே இருந்தீனாலும் அதே யோசனையா தான் இருக்கும். நீ எதை பத்தி யோசிக்காத, சரியா? சாப்பிடு. அடே சாப்பிடடா, வாயை திறந்து சாப்பிட்றதுக்கே வலிக்குது. சாப்பிட்றதுக்கே காசு கொடுக்கணும் போல இருக்கு உனக்கு. ஆமா, பாவக்காய ஊட்டுறேன் என்னமோ உள்ள கூடக்குன்னு சாப்பிட்றா. பிள்ளைய பெத்து போடு நான் பார்த்துக்கிறேன், பிள்ளைய பெத்து போடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவனுக்கு சோறு ஊட்டுறதுக்குள்ள நமக்கு போதும் போதுன்னு ஆகுது. இங்கே அவர் ஓடுறத பத்தியா? ஐயோ, இவன் கூட பெரும் ஓரியாட்டமா இருக்கேன். 2 மணி நேரமா சோறை ஊட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த படுபாவி வாய்க்குள்ள போட மாட்டேங்கிறானே. நில்லடா, எங்கடா ஓடுற? எங்க ஓடுற? 2 வாய் தான்டா, அதை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு ஒன்று போயிட்டு வேலையை பார்ப்பேன். இல்லடா, ஏன்டா அப்படி ஓரியாடுறேன்? இந்தப்பா 2 வாய் தான் இருக்குது. இந்த 1 ரூபா நீ வாங்கிட்டீன்னா 1 ரூபா அம்மாவுக்கு. சாப்பிடு தங்கம், சாப்பிடு. இந்த பாரு, ஒம்மட்டிக்கிட்டு இருந்தேன்னு வையி, அடி விழு ரோட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, சினுங்க ஆரம்பிச்சிட்டானே. சினுங்கிக்கிட்டே தான்டா கிடக்குற. எனக்கு பாடா இருக்குடா. எப்பா முடியலடா, 2 மணி நேரமா 2 சோத்துக்கு நான் நாயா திரியிறேன். நீ சாப்பிடுவனு இருக்கல்ல, உனக்கெல்லாம் வயிறு கஞ்சாதான் சோறு இறங்கும். பால்னா மட்டும் நல்லா முடக்குன்னு குடிக்க தெரியுது, சோறுனா இறங்க மாட்டேங்குது. இருக்கட்டும், அப்படியே பட்னிய கடை. நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஆள் பாட்டுக்கு குழந்தை தான் வேணும், புள்ள தான் வேணும்னு பெத்து போட்டாங்க. இப்ப நம்ம போட்டுல பாடா இருக்குது. ஐயோ, அவ எங்கிட்ட போய் தொலைஞ்சா? நடு வீட்டுல இந்த பையனை போட்டுவிட்டு கதவு வேற திறந்து வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே எங்கிட்டு ஓடி போயிட்டா. வண்டி கிண்டி வந்து ஏதோ ஒண்ணுனா என்ன பண்றது? என்ன வேலை வெட்டி பாக்குறான்னு தெரியலையே இவ. அடியே மருமகளே. என்னங்கத்த? பையனை பாக்குறத விட உனக்கு வேற என்ன வேலைடி இருக்குது? வீட்டுக்குள்ள முட்டை விட்டுக்கிட்டு இருக்கிய நீ. திமிரு தானே, இன்ன வரைக்கும் உனக்கு சோத்தை ஊட்ட முடியாம ஊட்டி நான் சலிச்சு போய் வந்திருக்கேன். பேச்ச பாத்தியா? புள்ளைய பாத்துக்கிறத விட உனக்கு வேற என்ன வேலை இருக்குது? எதுக்கு உன்னை வீட்டுல வச்சு சோறு போறது? புள்ளைய பாத்துக்கிறதுக்கு தானே. புள்ளைய பாக்குறது கூட உனக்கு பாவ கம்மதி கசக்குதோ? கதவு பாட்டுக்கு திறந்து கிடக்கு, இவன் பாட்டுக்கு நடு வீட்டுல கிடக்குறான். அவன் பாட்டு தவழ்ந்து அப்படியே போயிட்டானா எங்கன்னு போய் தேடுறது? இல்ல யாராவது வந்து புள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? நான் இப்பதான் இவனுக்கு உள்ள போயிருக்கேன். உள்ள போன உடனே வந்து தூக்கிட்டு போறாங்களா? சும்மா வாய் இருக்க மாட்டாம எதையோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வாங்க அங்கிட்டு. புள்ள அருமன்றது தெரியல. அந்த காலத்துல எல்லாம் நான் எப்படி புள்ள வளர்ப்பேன் தெரியுமா? இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்லாத, உங்க பேரன் தான் நல்லா வளங்க. வாயிலுன்னு வையே, உன்னையில நாய் தூக்கிட்டு போயிடும். புள்ளை எப்படி வச்சிருக்க பாரு. ஒரு சோறை ஊட்டி, நல்ல வயிறான சோறை ஊட்டி நல்லா வளர்க்கணும். பாரு, எலும்பு தோலுமா இருக்கான். நல்லா ஊர்ல உள்ள பிள்ளைங்களை எல்லாம் போய் பாரு. திங்க இல்லாத பிள்ளைங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க நல்லா கொள்ளுன்னு இருக்கு. பார்க்கவே அப்படி தூக்கி கொஞ்சம் போல இருக்குது. இங்க என்ன இல்ல, என் பையன் எல்லாம் வாங்கி தான் போடுறான். ஆனா பாரு, வத்தலும் தொத்தலுமா இருக்கிறான். கிளவி காலையில நம்ம வாயை புடுங்கணும்னு பார்க்கும் போல இருக்கு. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், மாமியாரை நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருடின்ட்டு அவ பாட்டுக்கு போறத பத்தியா? இவளையெல்லாம் என்னத்த சொல்றது? போ கொழுப்படுத்த சிரிக்கி. அடியே 2 தோசை ஊற்றி எடுத்துட்டு வா. வயசான மாமியாரு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். இல்லைன்னா சடன்னு வந்துருமே. ஏதாவது ஒரு அக்கறை இருக்கு. புள்ளையவே பார்க்க மாட்டேங்கிறா, நம்மளையா பார்க்க போறா? அது கேட்காத செவுடி மாதிரி இருப்பா. அடியே 2 தோசை ஊற்றி எடுத்துட்டு வாடியே. அடியே வாரேன். என் வீட்டு மாமியார்ட்டெல்லாம் இப்படி பேசினோம், கொமட்டிலே குத்தி அடிச்சு துரத்துவா. நான் வாரேன். வாயை பிடிச்சி கிழிச்சு தச்சு போடுறேன் பாரு ஒரு நாள். என்னமுதா, கிளம்புவோமா? போலாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி அங்க சரோசாக்கா வீட்டுக்கு ஒரு 8 போயிட்டு போயிடுவோமா? சரி. ஏன்னா நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம்னா அந்த அக்காவும் ஏதோ பொக்குன்னு போயிடுவாங்க. யாருமே இல்லைன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் வீட்லயே இருக்கிறதுக்கு. ஒரு 8 போயிட்டு அப்புறம் காரியத்துக்கு எதுவும் வாரக்கான்னு சொல்லிட்டு வந்துடுவோம். சொல்லிடலாம். அம்மா. என்னம்மா? அம்மா, நாங்க அப்படியே கிளம்புறோம்மா. கிளம்புறீங்களா? ஏன்? அவரும் போய் பொழப்ப பார்க்கணுமா, அதான். அட, மாப்பிள்ள வந்திருக்காரு, எதுவும் எடுத்து ஆக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா இரு. நேற்று தானே கோழிக்கறி ஆக்கணும், மறுபடியும் என்னத்தை போய் புதுசா ஆக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சரியா? ஆமாங்க அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அங்கே போய் வேலை வேற கிடக்கு. பையனையும் அப்பாவும் வேற ஒத்தையில விட்டுட்டு வந்திருக்கோம். சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு வேற தெரியல. அதுக்குன்னு வந்தவங்களை இருக்க வைக்காம எப்படி? இந்த இன்னைக்கு பணம் வேற கொண்டு வந்து தாரேன்னு சொல்லியிருக்காங்க. உன் தங்கச்சிக்கு வேற நகை எடுக்கிறதுக்கு வேற நகை கடைக்கு போகணும். இப்படி பண்ணா எப்படி? சீர் சாமான் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நான் ஒத்தால கடந்துக்கிட்டு என்ன நம்ம பண்ணுவேன்?
ஏம்மா சொன்னா புரிஞ்சுக்கோமா. என்னம்மா புரிஞ்சுக்கன்னு உங்கள் அண்ணங்காரனு எனக்கே என்ன போச்சுன்ட்டு எல்லாம் விட்டு போயிட்டான். உன் அன்னிக்காரியாவது இருந்து எல்லாம் பார்க்கணும் வைக்கணும், அவளும் இல்லை. இப்போ நீயும் கிளம்புறேன்ற. இப்படி ஆளுக்கு உங்கள் வேலை தான் முக்கியம்னு போயிட்டீங்கன்னா இந்த இங்கே இருக்கிற ஆள் இந்த வீட்டில் அவளை நினச்சி பாருங்க. அவளுக்குன்னு யார் இருக்கா? பெத்த தகப்பன் இருந்தால் நான் உங்ககிட்ட யார்ட்டி கெஞ்ச மாட்டேன். நீங்கள் போய் உங்கள் பொழப்ப பாருங்கன்னுவேன். தகப்பன் இல்லாதனால தானே உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறேன். இப்படி ஆளாளுக்கு போனால் எப்படிம்மா? அண்ணி அதான் நம்மளாம் இருக்கோம்ல, நம்ம போய் என்னன்னு பார்ப்போம். அவங்க போய் பொழப்ப பார்க்கட்டும். என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க? இருந்தாலும் நம்மளே எல்லாத்துக்கும் அலைய முடியுமா, வைக்க முடியுமா? இந்த வீட்டில் ஊறுபட்ட வேலை கிடக்குது, நகையெல்லாம் போய் எடுக்கணும். நமக்கு என்ன பார்த்து வாங்க தெரியும்? இவங்க இருந்தால் சரியாக இருக்கும்ல. அதுவும் சரிதான். ஏன்னா நகை விற்கிற வேலைக்கு நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு வர நேரத்தில் எவனாவது பிடிக்கிட்டு போயிட்டான்னு வைங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். எங்கள் மாப்பிள்ளை இருக்கிறதே இருந்துட்டீங்க, ஒரு நாள் இருந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு போகலாம் இல்லைங்களா? எங்களுக்குன்னு யார் இருக்கா? மகனுக்கு அப்புறம் நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. அதை புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ளை. அது இல்லைம்மா, சாவுக்கு வந்துட்டு நல்ல விஷயத்துக்குன்னு இருக்கக்கூடாது, அதுதான் யோசிக்கிறேன். போயிட்டு கூட வாரோம். சரிம்மா, ஆளாளுக்கு பொழப்பு தான் முக்கியன்றீங்க. சரி போங்க, என் பிள்ளைக்கு என்ன வேணுன்றதை நானே பார்த்துக்கிறேன். கிளம்புங்க. நீங்கள் போய் உங்கள் பொழப்ப பாருங்க, போங்க. என்ன நீ பிள்ளைங்கள்லாம் மூஞ்சல் அடித்த மாதிரி போங்க, என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன்றீங்க. அது மட்டும் யாரு? உங்கள் பிள்ளை இல்லையா? அவங்க சொல்கிறதும் சரிதானே. துக்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்ல விஷயத்த பண்ணும்போது அது ஒரு இதாகிடும் தானே அவங்க சொல்கிறாங்க. விடுங்க நீ, நான் ஒன்றும் பேசலை. அவள் ஒரு ராசி கெட்டவ. என் வயிற்றுல பிறந்ததுக்கு பதிலாக வேற யார் வீட்லையாவது போய் பிறந்து தொலைஞ்சிருக்கணும். என் வயிற்றுல பிறந்து அவளுக்கு கஷ்டம்தான். இத்தனை நாள் மாப்பிள்ளை வீடு வந்து தட்டி போணுச்சு. கல்யாணம் வரைக்கும் போய் கல்யாணம் நின்றுச்சு. இன்னைக்கு கல்யாணம் எல்லாம் கூடி வரும்போது சொந்த பந்தம் எல்லாரும் விட்டு ஒழிச்சு அவளை மொத்தையில நிற்க வைக்கிறாங்க. இருக்கட்டும், நான் இருக்கேன், அவளுக்கு நான் பார்த்துக்கிறேன். அமுதா, அத்தை சொல்கிறது சரிதான். நீங்கள் இருங்க, அத்தைக்கு நம்ம எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டே போவோம், சரியா? அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறேன், பையனுக்கு ஏதாவது கடையில் வாங்கி கொடுக்க சொல்லி. இல்லைன்னா வள்ளிக்கு ஃபோன் போட்டு சொன்னால் அந்த பாப்பா எல்லாம் கொடுத்துரும். நம்ம இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டே போவோம். மச்சானும் இல்லை, நம்மளும் ஒத்தையில் விட்டுட்டு போனோம்னா எப்படி? சரிங்க. சரி விடுங்க அத்தை, அழாதீங்க சரிங்களா? நாங்கள் இருந்து எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டே போகிறோம், சரிங்களா? நீங்கள் வருத்தப்படாதீங்க. இல்லைங்க மாப்பிள்ள, எல்லாரும் விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அவளை வச்சுக்கிட்டு? சரி விடுங்க அத்தை, நாங்கள் இங்கேருந்து எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகிறோம். சரி அமுதா, அப்போ நம்ம போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோமா? யார் வீட்டுக்கு? ஆமா, சரோசக்கா வீட்டுக்கு. எதுக்குப்பாங்க? எம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? ஆயந்தான் இருந்தாலும் அங்கே எனக்கு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருந்தாங்க. போய் ஒரு எட்டு பார்க்கறது இல்லையா? நேற்று வந்ததோட சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல. காலையில் இருந்துச்சு சாப்பிட்டாங்களான்னு கூட தெரியல. அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. இங்கே வேலை ஊறுப்பட்டது கிடக்கு, இதை விட்டு அங்கே போறீங்களா நீங்க? என்னம்மா பேசுறீங்க? ஒரு எட்டு போயிட்டு வரதுல என்ன ஆகி போகுது? நீ அதான் சொல்றாங்கல்ல, போயிட்டு வரட்டு விடுங்க. போயிட்டு வாங்கப்பா. அப்படியே நானும் போயிட்டு அண்ணி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அவளுக்கு நீங்கள் அங்கே போயிட்டு வந்து தான் நேற்றே உடம்பு செல்லாமல் கிடக்குறேன். இதில் மறுபடியும் அங்கே போய் ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுறது? ஏம்மா எதை எதோடமா சேர்த்து வச்சு பேசுறீங்க? நாங்கள் போயிட்டு வரோம்மா. சரி அண்ணி, அப்படியே நானும் போயிட்டு வரேன். சின்னண்ணி வீட்டுக்கு போகலன்னா அப்புறம் அவங்களும் வேற கோச்சுப்பாங்க. ஆளுக்கு அவங்க பொழப்பு தான் முக்கியம்ட்டு போகிறாங்க. நம்மளும் அவங்ககிட்ட இருந்து பாடம் கற்றுக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு. அத்தை, அட மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. என்னத்த இப்போ உமாவுக்கு எப்படி இருக்கு? அப்படியே தான் மாப்பிள்ள இருக்கா. என்ன மாப்பிள்ள, நீங்கள் வேணும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் சண்டை போடுவாங்க. நீங்கள் எதுக்கு மாப்பிள்ள இங்கே வந்துக்கிட்டு? இல்லத்த, உமாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நான் பக்கத்துல இருந்து பார்க்கணும் வைக்கணும், என்னாச்சோ ஏதாச்சோன்னு இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது கூட ஆள் இல்லைன்னு சொன்னான். அதான் சரி வந்துட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நான் தான் அதுக்கு தான் அவளை கிளம்பி கூட்டிகிட்டு போகலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க பாருங்க. இல்லத்த, நான் என்னன்னு பார்த்துக்கிறேன். இப்போ உமா எங்கே இருக்கா? உள்ளதான் ரூமில் படுத்துருக்கா. சரிங்கத்த, நான் போய் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல நம்ம மாப்பிள்ள. நான் கூட எப்படியோ நினச்சேன், பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னோனே வந்துட்டாரு பாரு. அடி பாவி, இவளுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம போய் பார்க்கணுமே வைக்கணுமே வந்தா என்ன இவ போன நோட்டிக்கிட்டு இருக்கான். ஓய், இது கனவா நனவா? கனவா நனவாவா? இல்லை வேணா பார்க்கட்டுமா? ஏ லூசு,
நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, அதான் உன்னை பாப்போன்னு கிளம்பி வந்துட்டேன். ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நானும் பார்க்க கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இதுல நீ வேற இங்க வந்துட்டு வீட்டுக்கு தெரிஞ்சது உன்னை உரிச்சு போடுவாங்க உங்க அம்மா. அப்புறம் என்னையும் எங்க அம்மாவையும் கழுவி ஊத்திடுவாங்க. முதல்ல கிளம்பு லூசு. கேரு, என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலன்னு பதட்டப்பட்டு வந்திருக்கேன். இப்பதான் கிளம்புன்னு இருக்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லைன்றதுக்கு தான் நீ இது பண்ணியா? உடம்பு தான் முடியல. வாமிட் வேற எடுத்திருக்கேன், தலை வேற சுத்துது, உடம்பு முடியலனியா. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோன்னு வந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோமா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா கருக்கு வச்சு கொடுத்தாங்க, அது குடிச்சோடனே நல்லாயிருச்சு. ஓ சரி சரி. என்னத்தை தான் சாப்பிடுவேன்னு தெரியாது, கண்டதை கடி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பியா நீ? நான் ஒண்ணுமே சாப்பிடல. ஆமா, ஒண்ணுமே சாப்பிடாம தான் உனக்கு வருது. நிஜமாதான். உனக்கு ஒண்ணு பதறி போயிட்டேன் போ. டீ போடவா என்ன ஏதுன்னு கேட்கவும் இல்லை. சரி, ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அப்பல டீ போட்டுங்களா? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க அத்தை. இல்லைங்கப்பா, கதவை சாத்திக்கங்க. காபி வச்சு எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாங்க அத்தை. வச்சு எடுத்துட்டு வரேன். லூசு, கதவு திறந்திருக்கு. என்னல என்னல, நம்ம என்ன தப்பால பண்ணோம்? ஏல நீ வேற. போச்சு போச்சு, அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க? ஒன்னும் நினைக்க மாட்டாங்க லூசு. உன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கட் பண்ணி தரேன், சாப்பிடுறியா? வேண்டாம். சும்மா வேண்டாம் நோண்டான்னு இருப்ப. மாதுளம்பழம் வெட்டி தரேன், சாப்பிடு. ஐயோ ஐயோ.